அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து 1 2 3 இப்படி எழுதிட்டு இந்த இடத்துல 4 5 இந்த மாதிரி வந்து 3x3 மேட்ரிக்ஸ் நான் எழுதிட்டே போகிறேன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் டிட்டர்மினன்ட் எடுப்பியா? இப் சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வந்து 0 வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சிவரம்? இப்போ இந்த மேட்ரிக்ஸில் டிட்டர்மினன்ட் எடுத்தால் அவனுக்கு 0 வருது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே. இப்போ சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றது அதுக்கான நேம் கரெக்டா? ஸோ அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது வந்து பேசிக்கலி நான் ஆப்ரேஷன்ஸ் டிட்டர்மினன்ட் ஆப்ரேஷன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் 1 2 1 இந்த இடத்துல 2 4 2 இப்போ இந்த இடத்துல 3 2 1 ஓகேவா? டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்? 0. ஏன் 0ன்னு சொன்னேன்? கரெக்ட் கரெக்ட். இதுதான் வந்து ஆக்சுவலாக ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸோட கான்செப்டே. ஸோ அப்படின்னா டிட்டர்மினன்ட் 0. ஓகே, டிட்டர்மினன்ட் 0 பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ, அதாவது செகண்ட் ரோ இஸ் பேசிக்லி இப்போ அதாவது R2 -2 டைம்ஸ் R1 போட்டால் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஓகேவா? இதுதான் வந்து ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நிமிஷம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா, இஃப் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்ல, R1 ரோ 1 இருக்கு, ரோ 2 இருக்கு, ரோ 3 இருக்கு, ரோ 1 ரோ 3 மூணுமே வந்து செப்பரேட் ஆனது. ஆனா இந்த செகண்ட் ரோ வந்து பார்த்தோன்னா இட் இஸ் பேசிக்லி எப்படி சொல்றது, காம்பினேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும். ஓகே, காம்பினேஷன் சொல்லக்கூடாது, இட் இஸ் பேசிக்லி ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ மட்டும். கரெக்டா? ஸோ அதனால 0 ஆயிடுது. இது புரியுதா? ஸோ இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் இருக்கு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, சம்டைம்ஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ 1 2 1 இருக்கு, 3 4 2 இருக்கட்டும். ஓகே, 3 4 2 4 6 3. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் சொல்லு சிவராம். இதோட டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்? போட்டு பார், போட்டு பார். இந்த ஆன்சர் நான் எதிர்பார்க்கலடா. சரி, ஓகே. இப்போ இதோட ஆன்சர் 0. 0 தான். ஏன் 0 ஆனது? அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இது வந்து லைக் டிபெண்டன்ட் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். இல்ல இப்போ என்னன்னா, இப்போ ஆனந்த் என்ன சொல்றான்னா, எது சொல்றா? செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் சொல்றீங்க. ஓகே, காலம் வைஸ் சொல்லலாம். நான் எப்படி செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் என்ன சேமா இருக்கா? ஓகே, அப்படி இருக்கு. ஓகே, நான் இது எதர்ச்சியடி வந்துருச்சு. ஆக்சுவலா நான் என்ன யோசிச்சேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, சரி தேர்ட் ரோ. ஸோ டேய் சொல்றேன், வெயிட் பண்றேன். செகண்ட் ரோ இஸ் பேசிக்லி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ. நான் அப்படி யோசிச்சேன். ஓகே, நான் அப்படிதான் ஃப்ரேம் பண்ணேன். ஸோ 1 2 ஆட் பண்ணா 3 வருது, 2 and 4 ஆட் பண்ணா 6 வருது, 1 and 3 ஆட் பண்ணா 4 வருது. ஸோ இப்போ R2 மைனஸ் 2 டைம்ஸ், சாரி R2 மைனஸ் R1 R3 போட்டாலும் அப்பயும் 0 ஆயிடுது. செகண்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிடுது. ஸோ இப்படி பார்த்தாலும் டிட்டர்மினன்ட் வந்து 0 தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹியர் த ரேங்க் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் இஸ் 0. ரேங்க் என்னன்னா, ரேங்க் அப்படின்னு என்னன்னா, நம்பர் ஆஃப் non-zero rows in a row echelon form. ரோ echelon form அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாரு. இப்போ வந்து இப்போ இது ரேங்க்னா, அதாவது வந்து இதுதான் ரேங்க். ஓகேவா? ரேங்கோட அப்ளிகேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரேங்க் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த 1 2 1 3 4 5 6 1 7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா நீ ஒவ்வொருத்தரும் டிட்டர்மின் எடுத்துக்க முடியாது. கரெக்டாக டிட்டர்மின் எடுக்கிறது டைம் வேஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரோ எக்லான் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ரோ எக்லான் ஃபார்ம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்த மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இங்கே 0 இருக்கணும், இங்கே 0 இருக்கணும், இங்கே 0 இருக்கணும், இங்கே ஒரு நம்பர் இருக்கலாம், இல்லை இருக்கலாம். ஓகே, இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தால் இருக்கலாம். ஆனால் இந்த இடம் இருக்குது பார்த்தியா, இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் கண்டிப்பாக 0 இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவோ பண்ணிக்கோ. ஓகே, இதுதான் ரோ எக்லான் ஃபார்மோட மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்தோன்னா, இப்போ இங்கே 3 இருக்குது 6 இருக்கா. ஸோ இந்த இதை
இன்டூ 2 போட்டு இது கூட சப்ட்ராக்ட் பண்ணிடு. ஓகேவா? அப்போ என்ன வரும்? வெயிட் பண்ணி பார்க்குறேன். இது ஓகே. ஸோ பார், இப்போ சப்ட்ராக்ட் பண்ணனா 6 மைனஸ் 2 டைம்ஸ் 3 0 ஆயிருதா? 1 மைனஸ் 2 டைம்ஸ் 4 மைனஸ் 7 இங்கே வரும். அடுத்து வேற என்ன இருக்கு? இப்படி பண்ணலாமா? ஓகே, 5 மைனஸ் 7 என்ன வரும்? இப்போ இங்கே இந்த இடத்துல 5 மைனஸ் 7 வந்து 5 மைனஸ் மைனஸ் 3 வரும். ஓகேவா? இங்கே இன்டூ 2 பண்ணிட்டேன்ல. ஸோ அதே மாதிரி இங்கே 3 4 5 இருக்கா? ஸோ இப்போ நீ அடுத்து மேலே 1 2 1 இருக்கா? அடுத்து நீ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கு பார்த்தியா, இது கூட இன்டூ 3 பண்ணிடுறா. ஃபர்ஸ்ட் ரோ கூட இன்டூ 3 மட்டும் பண்ணி இது கூட சப்ட்ராக்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா திருப்பி சப்போஸ் மேனிப்புலேட் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதுதான் வருமானு எனக்கு தெரியல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வருமானு நீ போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா நான் சும்மா அடிச்சு விட்றேன். இங்கே 0 இருக்கும், இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்கா? இப்போ நீ அடுத்து என்ன பண்ணுவேன்? இங்கே மைனஸ் 7 இருக்கா, இங்கே வந்து மைனஸ் 3 இருக்குது. ஸோ இப்போ இது கூட மேபி இந்த ரோ கூட நீ இன்டூ சம் என்ன 7/5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இந்த ரோ கூட நீ ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ திருப்பி இந்த இடம் 0 ஆயிரும், இந்த இடம் 0 ஆயிரும், இந்த இடம் 0 ஆயிரும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்முக்கு வந்து கடைசி நின்றோம். ஸோ இங்கே வந்து 1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, மைனஸ் 3 இருக்குது. ஓகேவா? இப்படி சப்போஸ் வந்துச்சுன்னா இதுதான் வந்து என்ன இங்கே அழிச்சிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து ரோ எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ரோ எக்லான் ஃபார்ம் இருக்குது பார்த்தியா, இந்த ரோ எக்லான் ஃபார்மில் எத்தனை டிட்டர்மெண்ட் எடுக்கணும்? ஓகே, டிட்டர்மெண்ட் எடுத்த அப்படின்னா டிட்டர்மெண்ட் வந்து சப்போஸ் நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது டிட்டர்மினன்ட் 0 வர வாய்ப்பு இல்லை, இது சிங்குலர் மேட்ரிக்ஸ் கிடையாது. அதாவது இதில் வந்து ஒரு ரோ கூட இன்னொரு ரோ கூட சம்மந்தப்படுத்தி இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸ்ரீராம் புரிஞ்சுச்சா? இந்த டவுட் இருக்கா? புரிஞ்சா? ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸை நீ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீ லைக் இதை ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னா ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் பேசிக்லி நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம யூஸ்வலி ரோஸ் பற்றி தான் காலம்ஸ் பற்றி நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் பேசிக்லி நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் ரோ எக்லான் ஃபார்முக்குள்ள கொண்டு வந்ததுக்கப்புறம் 3 ரோவுமே வந்து இண்டிபெண்டன்ட் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, ஸோ அப்போ அதனால ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 3. இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? இதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். வேற என்ன? இப்போ இதை வச்சு இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரோம். ஷார்ட்டாக சொல்லணும்னா ரோ எக்லான் ஃபார்ம் முக்கியம். ரோ எக்லான் ஃபார்ம். ஓகே, ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். இந்த ரோ எக்லான் ஃபார்மில் டிட்டர்மினன்ட் எடுக்கும் கூட அவசியம் இல்லை. ஓகேவா? இங்கே மேலே ஒரு ரோ இருக்கும், கீழே ஒரு ரோ இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்காக நான் எழுதுறேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி எழுதுறேன். இப்படி 1 2 3 ஓகே 4 5 0 0 0. ஓகே ஷியோராம், இதோட ரேங்க் சொல்லு. 2 இதோட ரேங்க் 2. ஏன்னா இங்க இப்போ ஒரு ரோ ஃபுல்லா 0 ஆயிடுதா? அப்ப 2 அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ ரோ எக்லான் ஃபார்முக்குள்ள நீ என்ன பண்ணணும், நீ இந்த மேட்ரிக்ஸ் மேனிப்புலேஷன் பண்ணுவல, எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம R1 மைனஸ் R2 R2 மைனஸ் R3 இந்த மாதிரி நம்ம பண்றோம்ல, அதுதான் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ். அந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணும்போது ஏதோ ஒரு ரோ வந்து பேசிக்கலி 0 ஆயிடுது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் இம்ப்ளைஸ் தட் ஃபார் எக்ஸே இங்கே ரோ 3 இஸ் பேசிக்லி addition of like இப்போ some 2 times row 2 plus 3 times row 3 row 1. ஓகே, இந்த மாதிரி ஏதோ அடிஷன்ல இருக்கு, அதாவது டிபெண்டா இருக்கு. this row 3 is basically dependent on row 1 and or row 2. புரியுதா? அதனால வந்து இது 0 ஆயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னது? 2. அதாவது there is basically only 2 independent equations. ஓகேவா? இது உனக்கு புரிஞ்சுச்சா சிவராம்? புரியுதுல? உனக்கு டவுட் இருக்காதுல்ல? இப்போ இதுதான் வந்து ஸோ அப்போ நீ யோசிச்சு பாரு. அப்போ இப்போ வந்து அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் ரோ எக்லான் ஃபார்முக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தோன்னா எல்லா இடத்துலையுமே நம்பர்ஸ் ஃபில் ஆயிருக்குமா? அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? இப்போ ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, ஏ மேட்ரிக்ஸ் இருந்து தான் மேனிபுலேட் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்?
ஏன் 0 சொல்லு? இல்ல இதோட ரோ ஃபுல்லா 0. அதாவது நான் அந்த ரோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரோ எக்கலான் ஃபார்ம்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதோட இது ஃபுல்லா 0 கரெக்ட்டா? அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும் பாத்தியா? 1, 2, 1 3, 4 6 இப்ப 7, 2, 1 இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோ. கொண்டு வரதுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இத நீ மாத்துனதுக்கு அப்புறம் இதோட அ ஃபார்மேஷன் 0, 0, 0ன்னு இருக்கு. கரெக்ட்டா? இது வந்து ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ். இத மேனிபுலேட் பண்ணி ஏ டாஷ் கொண்டு வரேன். ஓகேவா? இதோட டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்னு நான் கேட்கிறேன். இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னவா இருக்கும்னு நான் கேட்கிறேன் உன்கிட்ட. சரி அப்ப இது ஏ டாஷ் டிட்டர்மினன்ட் என்ன? அப்ப இது ஓகே. அப்ப இதோட டிட்டர்மினன்ட் 0வா தான் இருக்கும். ஓகேவா? இப்படி இது 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 ஒரு மெத்தட். ஓகேவா? கண்டுபிடிக்கிறது. டிட்டர்மினன்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். சிங்குலரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். ஆ ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 0 ஆயிரும். லைக் எதுலருந்து நீ கொண்டு வந்தியோ அந்த மேட்ரிக்ஸ் ஷார்ட்டா சொல்லணும்னா, இப்ப நம்ம இங்க ரேங்க் என்ன சொன்னேன்? ரேங்க் இஸ் பேசிக்கலி தி நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ். கரெக்ட்டா? சோ இஃப் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ் இஸ் லெஸ் தேன் 3 அப்பன்னா என்ன அர்த்தம்னா, பேசிக்கலி இந்த இந்த டிட்டர்மினன்ட்லயே வந்து இந்த டிட்டர்மினன்ட்லயே நீ எடுக்கும்போது இப்ப நம்ம எக்ஸாம்பிள் 1 to 1 3 4 5 ஓகே 4 6 6 ஓகே இந்த மாதிரி. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட்லேயே என்ன சொல்றாங்கன்னா, இஃப் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ரோஸ் இஸ் லெஸ் தேன் 3 அதாவது 2 சே 2 இருக்கு அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ மேபி தேர்ட் இந்த இடத்துல ஆக்சுவலாக தேர்ட் ரோ எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ரோவை வந்து ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோ வச்சு தேர்ட் ரோ கொண்டு வந்துடலாம். அதுக்கு அதான் அர்த்தம். அதாவது தேர்ட் ரோ வந்து பேசிக்கலி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ. தட் இஸ் தேர்ட் ரோ இஸ் ஃப்ரேம்டு ஃப்ரம் இட். ஓகே ஸோ அதனால நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ் வந்து 2 தான். அதை வச்சு அதே டெஃபினேஷன் தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஸோ டிட்டர்மினன்ட்டுக்கு ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் இருக்குன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். கூட வந்து 3மே வந்து இண்டிபெண்ட் ரோஸாக இருக்கணும். ரோஸ் ஆர் காலம்ஸாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அது டிட்டர்மினன்ட் 0 ஆயிரும். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ரேங்க் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை டிட்டர்மினன்ட் எத்தனை வந்து இண்டிபெண்டன்ட் ரோஸ் இருக்குன்னு சொல்லும். அது லெஸ் தேன் 3 போனாலே ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் 0 ஆயிரும். பிகாஸ் தி நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ரோஸ் இஸ் லெஸ் தேன் 3. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா சிவராம்? இதனால தான் 0 ஆகுது. ஓகேவா? இதுதான் ரேங்கோட டெஃபினேஷன். இப்போ இந்த ரேங்க்கை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன் பாரு. ஸோ வந்து இதுவே நல்லிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரேங்க் இருக்கு, நல்லிட்டி இருக்கு. ரெண்டுமே ஆப்போசிட். ஓகேவா? நல்லிட்டி. ஸோ நல்லிட்டின்னு என்னன்னா, இப்போ வந்து ரேங்க் எதை பற்றி சொல்லுது? அதாவது ரோ எக்கலான் ஃபார்மில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ பேசிக்கலி இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, இங்கே சாரி தப்பு சொல்கிறேன். ரோ எக்கலான் ஃபார்ம் என்ன? இங்கே 0 இருக்கு, இங்கே 2 இருக்கு, 1 இருக்கு, இங்கே 0 இருக்கு, இங்கே 0 இருக்கு. அப்போ இதோட ரோ என்ன சொன்னேன்? சாரி இதோட ரேங்க் என்ன சொன்னேன்? 2. லைக் பேசிக்கலி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் அதான் ரேங்க். ஓகேவா? அப்படி அது வந்து கலோக்கியலாக சொல்றது. ஆர் த நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் ரோஸ் இந்த மேட்ரிக்ஸ். ஓகேவா? இது பேர் வந்து ரோ எக்லான் மேட்ரிக்ஸ். ரோ எக்லான் மேட்ரிக்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் அந்த ரேங்க். ஸோ இப்போ ரேங்க் என்ன? 2. ஏன்னா பாரு ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. அதனால இதுக்கு 2. ஓகேவா? ஸோ அதே நல்லிட்டின்னு என்னன்னா, எத்தனை ரோ வந்து கம்ப்ளீட்டாக 0வா இருக்கு. ஸோ நல்லிட்டி இங்கே 1. புரியுதா? நல்லிட்டினா நல்னா 0. ஓகேவா? ஸோ நல்லிட்டினா இங்கே 1, ரேங்க் 2. பேசிக்கலி ஷார்ட்டாக உனக்கு சொல்லணும் அப்படின்னா, nullity plus rank equal to order of the matrix. புரிஞ்சுச்சா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஓகேவா? இது வந்து பேசிக்ஸ். ஓகேவா? இது புரியாட்டி எதுவுமே இதுக்கப்புறம் புரியாது. ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் இதுதான் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ். எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் R1 மைனஸ் R2 R3 மைனஸ் R4. அதாவது ஒரு ரோ ஒரு காலம் வச்சு நீ பண்ற எல்லா ஆப்ரேஷனும் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன். ஸோ நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் போடும்போது தயவு செஞ்சு ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் போடாதீங்க. ஓகே பொறுமையாக போங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி R2 மைனஸ் R1 பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு R2 ஓகே R2 மைனஸ் R3 பண்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் R2 மைனஸ் R3 பண்றேன்னு வச்சுக்கோ. ஸோ அதே டைம் சைமில்டேனியஸா R2 மைனஸ் R1 பண்ணிடாதீங்க. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா,
இப்போ R2 தான் உன்னோட ஃபோக்கஸ். அதை நீ எடுத்துட்டு போய் R3 கூட சப்ட்ராக்ட் பண்றேன்னா அதே டைம் R1 மைனஸ் R2 இல்லாட்டி R2 மைனஸ் R1 பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ ஒன்று முடிச்சதுக்கப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் அந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் போகணும். the mat row which is under the elementary operation should not be operated upon. அப்படின்னா நீ எந்த மேட்ரிக்ஸை வச்சு நீ எந்த ரோ வச்சு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்றியோ அதுக்குள்ளேயே நீ திரும்பி எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் அதே டைம்ல பண்ணிடக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா இப்போ முடிச்சிடணும். என்னன்னா இப்போ நான் அதான் ஸ்டெப் பை ஸ்டெப் அதான் நான் சொல்றேன். இப்போ நான் சொல்றேன். இப்போ இங்க ரோ எக்கனான் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு 1 2 1 3 4 5 7 2 1 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருக்கு. இந்த இது வந்து the ways of different ways in which you make errors. ஓகேவா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இங்க பார்த்தனா ஓகே இப்படி மேட்ரிக்ஸ் இருக்கா. இப்போ நீ என்ன பண்ணுவ, ரோ எக்கனான் ஃபார்ம் கொண்டு வரணும்னா R3 மைனஸ் R2 பண்ற, R3 மைனஸ் R2 பண்ற. R3 மைனஸ் R2னா 7 மைனஸ் 3 4 சப்போஸ் லைக் பண்றேன்னு வச்சுக்கோ. என்ன ஆன்சர் அதெல்லாம் விட்டு 7 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 4 இப்படி பண்ணிட்டு இருக்க. பண்ணும் போதே நீ திருப்பியும் போயிட்டு லைக் 3 இப்போ எப்படி சொல்றேன்னா இப்போ 3 இருக்கா. ஸோ 3 மைனஸ் 4 3 மைனஸ் 1 4 மைனஸ் 2 5 மைனஸ் 1. ஓகேவா? இது அடுத்த ஸ்டெப்பு. கரெக்டா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இதை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நான் அது போகணும்னு சொல்கிறேன். ஒரே நேரத்தில் ரெண்டுமே பண்ணால் எப்படி திரும்ப தப்பாகும்? நான் இப்போ காட்டுறேன் பாரு. இப்போ 2 4 1 5 2 1 6 3 7 எடுத்துக்கோ. ஓகேவா? இப்போ R3 மைனஸ் R2 பண்ற. ஓகேவா? சைமல்டேனியஸா R2 மைனஸ் R1 பண்றேன்னு வச்சுக்கோ. அதாவது ஒரே இப்போ இந்த R3 மைனஸ் R2 இருக்கா, இந்த மேட்ரிக்ஸ் R2 மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி R3 மேட்ரிக்ஸ்ல கழிக்கிற. அதே சமயத்துல R2 மேட்ரிக்ஸ் R1ல கழிக்க கூடாது. R2 இருந்து R1 கழிக்க கூடாதுன்ற. நான் என்ன சொன்னா ஒரு நேரத்துல ஒன்னொன்னா பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். இது உனக்கு புரியுதா? ஓகே. லைக் இது பண்ணலாம். நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. நான் ஏன் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா இது மாதிரி பண்ணால் சில்லி மிஸ்டேக்ஸ்க்கான சாய்ஸ் இது நிறையா வரும், சான்சஸ் நிறையா வரும். ஓகே, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போது வேற நீ சால்வ் பண்ணும்போது நீனே தெரிஞ்சுப்ப. இந்த மாதிரி பண்ணும் போது லைக் டக்குன்னு நீ என்ன பண்ணுவோன்னா இப்போ R2 மைனஸ் R1 பண்ணும் போது இப்போ 5 மைனஸ் 2 2னா மைனஸ் 3 வரும், மைனஸ் 2 வரும், 0 வரும். நீ இதே சமயம் டக்குன்னு போயிட்டு இந்த ஆப்ரேஷன் நடுவுலேயே பண்ணும் போது நீ என்ன பண்ணுவேன்னா ஆக்சுவலி 2 4 1 இங்கே வந்து சப்போஸ் 1 போட்டேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன் லைக் நான் இது ஏன் இந்த மாதிரி தப்பு வரும்னா அட் த சேம் பாயிண்ட் சைமல்டேனியஸ்லி டூயிங் 2 கால்குலேஷன்ஸ். ஓகேவா? அதாவது இப்போ 6 மைனஸ் 2 வரணும்னா இங்கே 4 வரும், இங்கே மைனஸ் 1 வரும், இங்கே வேற என்ன இப்போ 6 வரும். ஓகே, இப்போ நான் பண்ணதுக்கப்புறம் நான் அடுத்து போவேன். நீ என்ன பண்ணுவேன்னா சைமல்டேனியஸாக 2 மைனஸ் 5 மைனஸ் 4 1 போட்டுட்டு அதே சமயத்தில் 2 4 1ல வந்து 1 இந்த மாதிரி மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் நான் பார்ட்டிசிபேட் தப்பு பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பெட்டர் வந்து அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேற என்ன இருக்கு? இப்போ வந்து பேசிக்கலி இந்த ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண. லீனியர் ஈக்குவேஷன்னா எப்படின்னா ஏஎக்ஸ்னு ஒன்று. இப்போ 2x + 3y = 2, 4x + 5y = 7. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? மேட்ரிக்ஸில் எப்படி பண்ணலான்னா 2 3 4 5 x y = இந்த இடத்துல 2 இருக்கும், இங்கே 7 இருக்கும். ஓகேவா? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோவையும் இந்த காலையும் மல்டிப்ளை பண்ணிப்பாரு, இந்த ஈக்குவேஷன் வரும். இந்த ரோவையும் இந்த காலம் மல்டிப்ளை பண்ணிப்பாரு, இந்த ஈக்குவேஷன் வரும். ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணா ஒரு லீனியர் ஈக்குவேஷனை யூஆர் ட்ரைங் டு ரெப்ரசென்ட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இதுவே வந்து 2x2 பதிலாக 3x3 பண்ணலாம்.
பேசிக்லி இந்த ரேங்க் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்? 3x3 மேட்ரிக்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். ஸோ எப்படி நான் சொல்கிறேன் பாரு. இப்போ வந்து ஏதாவது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ. ரொம்ப கஷ்டமான மேட்ரிக்ஸ், லைக் கஷ்டமானதும் கிடையாது, லைக் நீ மேனுவலாக போடுறது கஷ்டம். இப்போ 3 1 2 5 6 7 1 2 3 இதுதான் வந்து சம் 3x3 மேட்ரிக்ஸு. இது கூட வந்து எக்ஸ் ஒய் இசட்டு ஈக்குவல் டு 2 1 3 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த மேட்ரிக்ஸை இதே மேட்ரிக்ஸ் நீ மேனுவலாக சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேட்ரிக்ஸ் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது 3x + y + z 2z = 2 5x + 6y + 7z = 1 இந்த மாதிரி எடுத்து சால்வ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி இருக்க மேட்ரிக்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரோ எக்லான் ஃபார்ம் வழியாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த டெக்னிக். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாரு. என்ன பண்ணு, இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இஜெட் இருக்கிறத மறந்துடு. ஓகேவா? ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கிறத மறந்துட்டு இது பேர் ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கோ. டாட்டர் லைன்ஸ் போட்டு 2 1 3. ஓகே, இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்மை கொண்டு வரும். ரோ எக்லான் ஃபார்ம் அப்படி கொண்டு வந்தேன்னா அதோட ரேங்க் இருக்குது பார்த்தியா, ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ், இதை வச்சு உன்னால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இவ்வளோவுமே ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸை யூஸ் ஆகுது. ஓகேவா? இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இது எப்படி சால்வ் பண்ணும், நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ரோ எக்லான் ஃபார்ம்னா என்ன பண்ணணும், இங்கே இந்த இது கரெக்டாக இந்த இது 0 ஆக்கணும், இது 0 ஆக்கணும். ஓகேவா? இது 0 ஆக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. ஓகே, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ் வரும். ஓகே, இது நீங்கள் வந்து நீங்களே சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். நான் சும்மா அப்படியே டிட்பிட்ஸ் மாதிரி சொல்லிட்டு தான் வரேன். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணும்போது ஒரு 0 0 இந்த இடத்துல ஒரு மேட்ரிக்ஸ் வரும், நம்பர் வரும். ஓகேவா? கேன்ற ஒரு கே வேணாம், ஒரு 4ன்ற நம்பர் வரும். இந்த சைடு இங்கே ஒரு 0, இங்கே 6, இங்கே 1 இந்த மாதிரி வரும். அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடும் மாறி மாறி வரும். கரெக்டாக இந்த சைடும் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இது வந்து ஏன் சிம்பிள் அப்படின்னா, இந்த மாதிரி வர மேட்ரிக்ஸ் இருக்கும் பார்த்தியா, இது இருக்குது பார்த்தியா. இப்போது இது கூட வந்து வேற என்ன இருக்கும், இந்த மேட்ரிக்ஸ் இங்கே இதே மேட்ரிக்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, இங்கே எழுதுகிறேன். இங்கே எக்ஸு ஒய் இசட், இந்த டாட்டர் லைன்ஸ்க்கு இந்த சைடு நம்பர் இருக்கும் பார்த்தியா, அதை இங்கே எழுதிக்கோ. இங்கே வந்து என்ன இருக்குது, சப்போஸ் 4 இருக்குது. கரெக்டாக 4 இருக்குன்னா அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ பேசிக்லி யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கலி. ஸ்ட்ராட்டஜிக்கலி என்ன சொல்ல வரோன்னா, கரெக்டான ஆர்டரில் போகிறதுக்கு தான் இந்த ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும், 4z = 5 இருக்கும். அப்போ z = 5/4. கரெக்டாக? இப்போ இந்த z என்ன பண்ணுவோம், இங்கே மேலே ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். சப்போஸ் 2 1 இருக்குது அப்படின்னா இப்போ z = 5/4 கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணி வை. இப்போ அடுத்து மேலே என்ன ஈக்குவேஷன் இருக்கும், 2y ப்ளஸ் இங்கே 0 இருக்குல்ல, 0 × x 0 ஆயிரும். 0 இங்கே இருக்கும். 0 + 2y + 1z = சம் 3 இருக்கும். ஓகேவா? இப்போ z = 5/4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ புரியுதா சிவராம் எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இந்த ரோ எக்லான் ஃபார்ம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு? இல்லை டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நீ ஒரு சம் சால்வ் பண்ணி பார்த்தா தான் உனக்கு புரியும். ஸோ இப்போ இதுலேயே நிறைய இதில் எப்படி ரோ யூஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போது இஃப் சப்போஸ் இந்த இது இருக்குல்ல, ஓகே, இஃப் சப்போஸ் இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0வாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0வாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும், ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸு 2வா இருக்கும். ஓகேவா? இப்போ பண்ணும்போது 2 வந்துருச்சா. இஃப் சப்போஸ் நீ லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி போட்டு ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த சைடு இது தான் ஏ மேட்ரிக்ஸ்.
இதுதான் ஏ மேட்ரிக்ஸு, இது சம் பின்னு வச்சுக்கோங்க. இது இந்த மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் சிம்பிள் வந்து ஏ டாட் பி இந்த மாதிரி ஏதோ போடுவாங்க. ஓகேவா, உங்கள் இஷ்டத்துக்கு சிம்பிள்லாம் போடுவாங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஆனந்தி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஏ மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 2, கரெக்டா? 2. இஃப் இந்த இடத்துல பி இருக்கு பார்த்தியா, பி இங்கே 0வா இருந்துச்சுன்னா அப்போது ரேங்க் ஆஃப் ஏ டாட் பி, ஏ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், இது என்னவா இருக்கும்? டூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 சேம். ஓகேவா, இப்படி இருந்தாலே போதும் உனக்கு ஆன்சர் இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் இருந்தாலே அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ கன்சிஸ்டன்ட்னா ஆன்சர் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல சே ஃபார் எக்ஸாம்பிள் 0க்கு பதிலாக 1 இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? சிவராம் நீ சொல்லு. ஓகே, டேய் உனக்கு புரியுதா புரியலடா? இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஏ ஏ ஏ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? இஃப் சப்போஸ் இந்த இடத்துல 1 2 1 இருக்கு, இங்கே 3 7 4 இருக்கு, ஆனால் லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு 1 இருக்கு, இங்கே 4 இருக்கு, இங்கே 5 இருக்கு. ஓகேவா, அப் ரேங்க் ஆஃப் என்னது? ஏ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் 3. ஆனால் இங்கே என்ன ரேங்க் ஆஃப் ஏ என்னது? 2. ரேங்க் ஆஃப் ஏ பி எடுத்து சேர்த்து பார்த்தா 3 வருதா? இதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன் பாரு, இங்க போடுறேன் பாரு. அப்படின்னா நீ யோசிப்பார், இங்க 0 0 0 இருக்கு, இங்க எக்ஸ் ஒய் இசட் இருக்கு. ஓகே, ஈக்குவல் டு 1 2 3ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ரோவையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுவேன். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 0 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வருது பார்த்தியா? மல்டிப்ளை பண்ணிப்பாரு, இது மல்டிப்ளை பண்ணால் இங்கே 0 0 0 ஈக்குவல் டு 3ன்னு வரும். விச் இம்ப்ளைஸ் தட் திஸ் இஸ் நாட் பாசிபிள். அதனால இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ இதை வச்சு தான் ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு 3 கிராஸ் எப்படி சொல்கிறது, லீனியர் ஈக்குவேஷன் வித் 3 வேரியபிள்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிப்பாங்க. சொல்யூஷன் இல்லாட்டி அதுக்கு பேர் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா பேர் கன்சிஸ்டன்ட். புரியுதா? ஏவோட ரேங்க் 2ன்னு கிடையாது, ஏவோட ரேங்க் 2 கிடையாது, ஏவோட ரேங்க் லெஸ் தேன் 3 இருக்குது. ஓகேவா, ஆனால் பியோட ரேங்க் பார்த்தோன்னா அதே 3 இருக்கு, ஏபி 3 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வந்து 0 இஸ் ஈக்குவல் டு சம் நான் ஜீரோ வேல்யூன்னு சொல்லுது. அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் கிடையாது. கரெக்டா? இது வந்து பேசிக்ஸ். இது நான் நம்பரை சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இதையே வந்து நான் லைக் வேரியபிள்ஸ் சொல்லி தருவேன். இது வந்து பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இப்போ நீ வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் நீ பார்க்கல. ஓகே, அந்த கிராஷ் கோர்ஸ் பார்க்கணும்னா நான் சும்மா அவுட்லைன் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அவுட்லைன் வச்சு நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு நான் சும்மா டக் டக்குன்னு நான் ஓட்டிடுவேன். ஓகேவா, நான் வேற ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஒரு நிமிஷம். ஓகே, கேன்வாஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் நிறைய பேர் லைக் ஆனந்திட்ட நான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, ஏ இன்வர்ஸ் சாரி கண்ட்ரோல். இப்போ சிவரம் உனக்கு வந்து அது சிபிஏ த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியுமா? ஏபிசியா? சிபிஏ த ஹோல் இன்வர்ஸ் என்னது? சரி, ஓகே, ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் என்னன்னு தெரியுமா? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் இன்வர்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ என்னவா இருக்கும் இது? ஏ இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், சி இன்வர்ஸ். இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஏ ஃபர்ஸ்ட் வரணும், பி செகண்ட் வரணும், சி தேர்ட் வரணும். ஏபி எப்படி இருக்குது அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுச்சு பார், அப்படியே லைக் மிரர் இமேஜ் ஆயிருக்கா? அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் என்ன கேட்குறேன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி. இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு நான் கேட்குறேன். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்?
ஓகே ஓகே சரி அந்த மாதிரி பண்றியா? சரி அந்த மாதிரி பண்றதுனா பண்ணுங்க. ஆர் அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நான் சொல்றேன் பாரு. ம், ம். CBA the whole inverse equal to சரி போட்டுருங்க. இப்போ ட்ரீட் திஸ் as a matrix, ஹோல் நியூ கம்ப்ளீட் மேட்ரிக்ஸ் டின்னு வச்சுக்கோ. அப்போனா டி இன்வர்ஸ் ஈக்குவல் டு டி இன்டூ டி இன்வர்ஸ் என்னது? ஐ. கரெக்டாக தானே மேட்ரிக்ஸோட டெஃபினேஷனு. ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எடுத்தால் அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 1 வந்துடும். ஓகே, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே போட்டுரு. ஸோ அப்போது சிபிஏ இன்டூ சிபிஏ ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐ. கரெக்டா? ஓகே, இது புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை சி இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். போத் சைட்ஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட். அப்போ என்ன ஆயிரும்? பிஏ ஈக்குவல் டு சிபிஏ த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு சி இன்வர்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து பார் திருப்பியும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மல்டிப்ளை பி இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆயிரும்? ஏ இன்டூ சிபிஏ த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் சி இன்வர்ஸ். திருப்பியும் மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். என்ன இருக்கும்? ஏ இன்வர்ஸ் வராது சார். CBA the whole inverse equal to C inverse. இதான் நீனு சொல்ல. லைக் நான் வந்து என்ன பண்றேன், லைக் ஸ்ட்ராட்டஜிக்கா நான் பொறுமையா எடுத்துட்டு போறேன். ஓகே, இப்போ பாரு ரெண்டுமே ஒரு ஆன்சர். நீ என்ன சொன்னா ரெண்டு சைடும் சிபிஏ மல்டிப்ளை பண்ணிட்டே வந்தனா நீ நீ நான் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணணும், நீ அங்கே போய் முடிச்சிருப்ப. ஓகேவா? ஸோ அதுலேருந்தும் இம்ப்ளை பண்ணால் லைக் இதோட மேட்ரிக்ஸ் சிபிஏ டெஃபினேஷன் வைஸ் போயிடலாம். ஓகே, இது புரிஞ்சிச்சல? அது புரியாமல் இருக்க? ஆனது எனக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ நான் ஏன் சொன்னேன்னா இது ரொம்ப சிம்பிளான ப்ரூஃபு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஞாபகம் வச்சுட்டா ஓகே பெட்ரு. பட் ஆனால் எக்ஸாம்பிள் மறந்து போச்சுன்னா இந்த மாதிரி பேசிக் டெஃபினிஷன் இதுவே பிரின்சிபல் திங்கிங். நாங்கள் பிரின்சிபல் திங்கிங் அதாவது ஸ்டார்ட் வித் சம்திங் சிம்பிள். ஓகேவா? டெஃபினிஷன் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இது பை டெஃபினேஷன் தானே. ஒரு மேட்ரிக்ஸ் டின்ற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணால் ஐ மேட்ரிக்ஸ் வரும். அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எடுத்து போகணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லணும், இந்த ஃபார்முலா ஷீட்ஸும் தரவா படிங்க. அப்புறம் வந்து இது இருக்குது. ஸோ ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி இவால்வேட் பண்ணணும்னு ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஸோ ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இருக்குல்ல. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னா என்ன நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல டிரான்ஸ்போஸ் இருக்கணும். கடைசியில் எல்லாம் எடுத்து முடிச்சிருக்கணும் டிரான்ஸ்போஸ் இருக்கணும். டிரான்ஸ்போஸ் நிறைய பேர் மறந்துடுவீங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மைனர் இருக்கு, கோஃபேக்டர் இருக்கு. மைனர் கோஃபேக்டர் இதுக்கான டிஃப்ரென்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நிறைய பேர் இதெல்லாம் குழப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போகிறது மைனர்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எடுக்கும்போது மைனஸ் யூஸ் பண்ணுங்க. கோஃபேக்டர்ஸ் எடுத்து வச்சாங்க தப்பாயிடும். மைனஸ் எடுக்கும்போது கோஃபேக்டர்ஸ் எடுக்குங்களா அது நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு குழப்பது. ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர்ஸ் நடக்கும், மைனஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். டிரான்ஸ்போஸ் எடுக்க மறந்துடாதீங்க. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று. இப்போது ஏ ஐடம்பொண்டன்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகே, ஐடம்பொண்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இந்த இது ஐடம்பொண்டன்ட் மேட்ரிக்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு தடவை வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டா? ஓகே, இது ஐடம்பொண்டன்ட் மேட்ரிக்ஸ். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ நான் இப்போ என்ன பண்ணு பாருங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரா? அப்போ ரெண்டு சைடு ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணனா ஏ இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வருதுல்ல. இது கரெக்டா? ஐடம்பொண்டன்ட் மேட்ரிக்ஸ்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ, ரெண்டு சைடு ஏ இன்வெர்ஸ் மல்டிப்ளை பண்ணனா ஏ இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வரும். கரெக்டா? Not necessary. நாட் நெசசரியா? ஏன்? A inverse exist ஆகணும்னு இல்லைல்ல. ஓகே, ஆனந்த் கிட்ட கண்டுபிடிச்சிட்டா. ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இது ஏன் தப்பு அப்படின்னா ஐ எம் அஸ்யூமிங் தட் மாடுலஸ் ஆஃப் ஏ.
இஸ் நான் ஜீரோ. அது எப்படி நம்ம அசியூம் பண்ணலாம்? இப்போ நீங்கள் வேணால் இந்த ரெண்டு டேர்ம் எடுங்க. மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்னு இருக்கு, which implies ஒரு சாய்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன், இன்னொரு சாய்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நீ இதை மட்டும் பார்த்துட்டு நீ என்ன சொல்கிற, அப்போ ஏ மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக யூனிட் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு நீ சொல்கிற. நீ இந்த கண்டிஷன் நீ எடுத்துக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் எக்ஸாம்பிள் பண்ணுவீங்க. ஓகேவா? ஈவன் தோ யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குட் இருந்தாலும் அந்த ஸ்பர் ஆஃப் மூமெண்ட்டை தப்பு பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணால் கோ பேக் டு பேசிக் டெஃபினேஷன். எந்த இடத்துல அசம்ஷன் தப்பு பண்ணுறீங்க பாருங்க, ஒரு பேசிக் அசம்ஷன் இருக்கும். அந்த அசம்ஷன் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லேயே ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ பதறாதீங்க, பேனிக் ஆகாமல் பண்ணணும். ஓகேவா? வேற யாருக்கு டவுட் இருக்காதா? இது சரி அவனை யோசிச்சு வர அப்புறமா முடிச்சுக்கலாமா? இப்போ டவுட் இல்லைல்ல? அவ்வளோதானே? ஓகே, அவ்வளோ. நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே.